ஹலோ சோல்ஸ். நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் அப்படி ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலையே, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருக்கேன், நான் ஒன்றும் யாரையும் கஷ்டப்படுத்தலை, நான் வந்து யாரையும் அபகரித்து நான் வந்து நல்லா வாழணும்னு நினைக்கல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது பண்ணுறேன், அது போக வந்து நான் பாட்டுக்கு நான் இருக்கிற இடம் தெரியாமல் தானே இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படிலாம் கஷ்டங்கள் இருக்குது, என் வாழ்க்கையில் ஏன் அமைதி இல்லை அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம லைஃப்பை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் தான் தப்பு. நான் ஆல்ரெடி வந்து சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ன்றது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி. இறைவன் வந்து நம்மளை அந்த ஸ்கூலில் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பை வாழ வச்சு அது மூலமாக நிறைய டெஸ்ட்டு, நிறைய சேலஞ்சஸ் எல்லாமே கொடுத்து 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 நம்மளை ஒவ்வொரு லெசனாக நம்மளை படிக்க வைக்கிறார். ஒவ்வொரு லெசனையும் நம்ம படித்து, எஸ் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் இதை வந்து என்னோட லைஃப்பில் அப்ளை பண்ணுவேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து ஷேப் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்றது தான் இறைவனோட பிளானு, இந்த என்டையர் யூனிவர்ஸோட பிளானு. ஆனால் இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இன் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இறைவன் நம்மளுக்கு என்ன சொல்ல வராருன்றதையே நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து அந்த கஷ்டத்தை மட்டும் மேலோட்டமாக பார்ப்போம். ஒன்று அதனால நம்ம வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இன்னும் நம்மளையும் காயப்படுத்தி அடுத்தவங்களையும் காயப்படுத்துவோம். அதை வந்து ரொம்ப ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத ஒரு பெயின் பாயிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு வந்து மூச்சு இருக்கு அப்படின்னா அது வரைக்குமே நம்ம வந்து புண்ணியம் பண்ணவங்க தான். ஏன்னா கடவுளோட ஒரு ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கோன்னு அர்த்தம். ஆனால் அதை விட்டுருவோம். நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை பற்றியே நினச்சி நம்ம வந்து நம்மளே நெகட்டிவாக ஃபீல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கற்றுக்க வேண்டிய லெசனை வந்து கற்றுக்காம விட்டுருவோம். அப்போ என்ன நடக்கும், கடவுளை ஒரு டீச்சராக எடுத்து பாருங்க. அப்போ டீச்சர் என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கிற வரைக்கும் ஈவன் எக்ஸ்ட்ரா கிளாஸாவது வச்சாது நம்மளை ரொம்ப இன்னும் அதிகமாக நம்மளை வந்து படிக்க வச்சு அதிகமாக திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அந்த லெசனை வந்து கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா டீச்சர்ஸு. அதே மாதிரி தான் நம்ம ஒரு கஷ்டத்தில் வந்து நம்ம அதை புரிஞ்சுக்காம அதில் சொல்லக்கூடிய அந்த லெசனை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் மோசமாக தான் வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி சுச்சுவேஷனோ இல்லை இன்னும் வேற ஏதாவது ஒரு கஷ்டம், இந்த கஷ்டத்தில் உனக்கு புரியலையா, அப்போ இரு நான் இன்னும் இதை விட அதிகமாக ஒரு கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்லி அதிகமாக நம்ம கற்றுக்கிற வரைக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இதுதாங்க லைஃபோட ரூலு. இந்த ரூலை வந்து நம்ம புரிஞ்சுக்கல, இதுதான் அந்த ஃபார்முலா, இப்படி தான் வந்து இந்த லைஃபே செட் ஆயிருக்கு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்துட்டு நம்மளாவே ஏதாவது ஒரு லாஜிக் வச்சுக்கிட்டு நம்மளாவே ஏதோ ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு நம்ம சினிமாவில் பார்க்குறது இல்லை நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு, ஓ இப்படி தான் இதான் நியாயம் போல இருக்குது, நம்ம வந்து இப்படி வாழ்ந்தால் நம்மளுக்கு எதுவுமே கெட்டது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்மளாவே நினச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பை ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. இன்னும் மோசமாக வந்து லோ வைப்ரேஷனில் போய் நிறைய கெட்ட விஷயங்களெல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த சாங் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸு, எவ்வளோ வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்குள்ளேயும் இறைவன் கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சுக்காம நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த பாட்டு மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனமாக கேளுங்க அந்த பாட்டை. சித்திகள் எட்டன்றி சேரெட்டி யோகத்தார் புத்திகள் ஆனவை எல்லாம் புலப்படும், சித்திகள் என் சித்தி தானாம் திரிபுரை சத்தி அருள் தர தானுளவாகுமே. இதில் ஃபர்ஸ்ட் லைன் பார்ப்போம். சித்திகள் எட்டன்றி சேரெட்டி யோகத்தார் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன், நம்மளுக்குள்ள வந்து ஒரு 8 விதமான ஒரு பெரிய மேஜிக்கல் பவர்ஸ் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அது வந்து நம்மளுக்கு புதுசாலாம் கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை, நம்மளுக்கு உள்ள இருக்குது. ஆனால் நம்மளோட அறியாமல், நம்மளோட கர்மா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இல்யூஷனில் வாழ்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மாயைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாயை இது மூணும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பவர் வந்து நம்மளுக்கு வெளிப்பட விடாமல் நம்மளை வந்து தடுத்து நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லோ பர்சனாக எந்த பவருமே இல்லாமல் மற்றவங்களால பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் மாதிரி நம்மளை வந்து நம்மளே நினைக்கிற அளவுக்கு நம்ம சுச்சுவேஷன் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்குள்ள இந்த 8 சித்திகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த 8 சித்திகள் என்னன்றது அந்த பாட்டு முடிச்ச உடனே நான் வந்து உங்களுக்கு திரும்பி அகைன் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 8 சித்திகளும் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, எட்டு யோகத்தையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் என்னன்றது நான் லாஸ்ட் இந்த பாட்டு முடிச்சோன்னு சொல்கிறேன். இந்த 8 யோகத்தையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 8 சித்திகளும் வந்து வருமா. அது வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, புத்திகள் ஆனவை எல்லாம் புலப்படும். 2வது லைன் புத்திகள்னா
நம்மளுக்கு நம்ம படிச்சிருக்கோம், படிக்கல, அது எதுவுமே இல்ல. நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அந்த ஞானம் வந்து பயங்கரமா வெளிப்படுமாம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படி ஒரு விஸ்டமும், அப்படி வந்து அந்த இருக்கக்கூடிய நம்மளோட அந்த பிரெயினோட 100% வந்து நம்ம அந்த பிரெயின வந்து நம்ம வந்து யுட்டிலைஸ் பண்ணுனா, நம்மளுக்கு எப்படி ஒரு அறிவு கிடைக்குமோ, அந்த மாதிரியான அறிவு, அந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரியான ஸ்கில்லு எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வெளியில வருமாம். தெரிய வருமா நம்மளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே. நம்மளே சில நேரம் யோசிப்போம்ல. இப்ப நீங்க நெறைய பேர் வந்து என்கிட்ட சொல்றீங்க, என்னோட மென்டீஸ் எல்லாமே. எனக்கே தெரியலக்கா, நான் எப்படி வந்து இவ்ளோ டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்ட்டு. எனக்கு இவ்ளோ விஷயம் எனக்கு தெரியும்னு எனக்கே இது இவ்ளோ நாள் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த விஸ்டம் அவங்கள மீறி வந்து வெளில வரும். அவங்க ப்ராப்பரா வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்லாம் பண்ணும்போது. அப்ப நான் எப்பவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். எல்லாமே உங்களுக்கு உள்ள இருக்கு. உங்களுக்குள்ள அந்த ஞானம் வந்து ஒளிஞ்சிருக்கு. நீங்க வெளில போய் எதையுமே பெருசா தேடணும்னு இல்ல. ஜஸ்ட் அந்த பிராக்டிஸ்க்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அது ஒரு இந்த விளக்க வந்து தூண்டுறது மாதிரி தான். அந்த திரிய தூண்டி விட்டா, அந்த திரியிலருந்து எப்படி பிரகாசமா வந்து அந்த விளக்கு எரியுமோ, அது மாரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஸ்டம வந்து ட்ரிகர் பண்றதுக்கு தான் நீங்க இப்ப எல்லாமே பண்றீங்க. மெடிடேஷன் பண்றதும் சரி, டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்பிரிச்சுவலா லேர்ன் பண்ணிக்கிறதும் சரி. நீங்க அந்த லேர்ன் பண்றது பார்த்தீங்கன்னா, 1% தான் லேர்ன் பண்ணுவீங்க. ஆனா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் பார்த்தீங்கன்னா, 100% இருக்கும். அப்ப நீங்களே யோசிப்பீங்க, "நம்ம இதெல்லாம் படிக்கவே இல்லையே! ஆனா நம்மளுக்குள்ள எப்படி இதெல்லாம் தோணுது?" அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உள்ள புதைஞ்சிட்டு இருந்த விஷயத்த இந்த 1% நீங்க லேர்ன் பண்றது மூலமா ட்ரிகர் பண்ணி விட்டீங்க. ஸோ ட்ரிகர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்க எல்லா அறிவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிப்படும். ஸோ நம்மளுக்கு அறிவு வெளியிலிருந்து வரணும்னே இல்ல. அதத்தான் வந்து இந்த பாட்டுல வந்து 2ண்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. தென் 3வது லைன் பார்த்தீங்கன்னா, "சித்திகள் என் சித்தி தானாம் திரிபுரை" அப்படின்னா, நேச்சுரலா அந்த 8 சித்தியுமே வந்து வருமா நம்மளுக்கு. ஆனா, அதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, இது எல்லாமே தனித்தனி பவர் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் பவர் தான் இந்த 8 விஷயமா வந்து வருது அப்டின்றாங்க. அந்த ஒரு சிங்கிள் பவர் என்ன அப்டின்னா, டிவைன் ஃபோர்ஸ். டிவைன் ஃபோர்ஸ் நம்மளுக்குள்ள வந்து நேத்து நான் சொன்னேன் இல்லையா பாட்டுல, நம்மளோட கனெக்ட் ஆன பிறகு, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இம்ப்யூரிட்டீஸு, இன்னர் டேமன்ஸு, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கெட்ட குணங்களும் அழிஞ்சு, நம்ம வந்து அந்த அல்டிமேட் காடோட நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்ச பிறகு, நம்மளோட அந்த கிரவுன் சக்கரால வந்து நம்மளோட ஞானம் வந்து தூண்டாமணி விளக்கு மாரி எப்பவுமே எரிய ஆரம்பிச்ச பிறகு, இந்த நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஃபோர்ஸ் இல்லையா இருக்கு இல்லையா? அந்த சக்தின்னு சொல்றாங்கல்ல, ஆக்டிவ் டிவைன் ஃபோர்ஸ். நான் வந்து அத எப்படி யோசிப்பேன்னா, அந்த ஒரு புகை மாதிரி ஏன்னா எனக்கு கண்ணுக்கு தெரியாத சக்தி இல்லையா? அது அப்படியே நம்மளுக்குள்ள எப்படி ஊடுருவும்? அந்த மாதிரியான ஒரு சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 8 விதமான பவரா நம்மளுக்குள்ள இருந்து வெளிப்படுமாம். அப்ப அது அந்த ஒரே ஒரு சக்தி தான் வந்து வருது அப்படின்னு. இது ஏன் இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிடையாது அது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட வந்து கனெக்ட் ஆன இறை அந்த பவர் இருக்குது இல்லையா? அந்த பவர் தான் அந்த சக்தியா வெளிப்படுது. நம்ம வந்து நம்மன்னு நெனச்சுக்க வேண்டாம். நம்மன்னு நெனச்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த 8 சக்தியும் நம்மளுக்கு வர்றதுக்கு இந்த மேஜிக் பவர் வர்றதுக்கு நம்ம இத பண்ணலாம், அத பண்ணலாம்னு சொல்லிட்டு, இதுல சொல்லியிருக்க அந்த அஷ்டாங்க யோகத்த தவிர வேற எதையாவது பண்றது. இந்த மாந்திரீகம் கத்துக்கிட்டா இத பண்ணலாம். இந்த மாதிரி டெக்னிக்ஸ், மேஜிக் ட்ரிக்ஸ் கத்துக்கிட்டா நம்மளுக்கு இந்த பவர் வரும்னு சொல்லிட்டு, இத விட்டுட்டு வேற எதையாவது போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா, அது நீங்க கிடையாது. உங்களோட கனெக்ட் ஆன இறை சக்தி தான் வந்து இந்த பவர்ஸா வந்து வெளிப்படுது. அப்ப எதையுமே வந்து நம்ம அப்படின்னு நம்ம நெனச்சுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இத வந்து இந்த 3 லைன்ல வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு. 4வது வந்து சக்தி அருள் தர தானுளவாகுமே. இதுதான் இறைவனுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் சக்தியோட அருள் கிடைச்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில வரும் அப்படின்றாங்க. நம்ம அதுக்கு எந்த எஃபர்ட்ஸும் போடணும்னு இல்ல. எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 8 மேஜிக்கல் பவரும் வந்து வெளியில வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலாம் வராது. பிளஸ் அதை நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணணும், நம்மளோட தேவைக்கு யூஸ் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சாலாம் அது கிடைக்காது நம்மளுக்கு. அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அது வந்து அழகா தேவைப்படுற நேரத்துல நம்மளுக்கே தெரியாம நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுமா. அது யாரால முடியும்? இறைவனால தான் முடியும். இறைவனுடைய அருள் இருந்தா அந்த ஆக்டிவ் ஃபோர்ஸ் நம்மளுக்குள்ள சுத்திட்டு இருக்க அந்த ஆக்டிவ் ஃபோர்ஸோட கருணையால நமக்குள்ள இருந்து சரியான நேரத்துல அந்த 8 விதமான மேஜிக்கல் பவர்ஸும் சரியான சந்தர்ப்பத்துல சரியான நோக்கத்துக்காக நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுமா. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அது அந்த 8 சித்திகள வந்து நான் ஷார்ட்டா சொல்றேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் நெறைய பேர் புதுசா குரூப்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்காக நான் கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன். 8 மேஜிக்கல் பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து நம்மள வந்து ஒரு ஆட்டம் லெவலுக்கு சுருக்கிக்க முடியுமா.
அதாவது உருவத்துலன்னு சொல்லல. நம்மளோட அந்த உணர்வுகள் இருக்குல்ல, நம்ம அறிவ வந்து ரொம்ப ஆட்டம் லெவலுக்கு நம்மளால சுருக்கி, மத்தவங்களால பார்க்க முடியாத விஷயங்கள, ரொம்ப சட்டிலான, ரொம்ப நம்மளால கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள கூட நம்ம வந்து மாத்த முடியும் அப்டின்றாங்க. நம்மளோட பிரசன்ஸ் வந்து இன்விசிபிள் ஆக்கிக்க முடியும் அப்டின்றாங்க. இது வந்து அனிமான்ற ஒரு பவரு. தென் மஹிமா அப்டின்ற பவர் வந்து என்டையர் யூனிவர்ஸையும் ஃபீல் பண்ற அளவுக்கு நம்மளோட அறிவு இருக்குது இல்லையா? அறிவ வந்து நம்ம ரொம்ப பெருசாக்கிக்க முடியுமாம். இப்ப இங்க இருந்து சாட்டர்ன்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். யுனிவர்ஸ்ல ஃபுல்லா என்ன மாரி ஃபினாமினா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால யோசிக்க முடியுமா? நம்மளால உணர முடியுமா? இல்ல ரொம்ப 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 நார்மல் பீப்பிளால பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆளா இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான விஷயங்கள வந்து நம்மளால வந்து இந்த மகிமான்றது மூலமா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றது. ரொம்ப பெருசா வந்து தன்னை வந்து தன்னோட கான்ஷியஸ்னஸையும் மேபி உருவமா கூட இருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம யாரும் அந்த மாதிரி ஆளுங்கள பார்த்ததில்ல அப்படின்றனால அந்த மகிமான்றது வந்து பவர் டு பிகம் பிக்கர், ரொம்ப பெருசா நம்மளால மாற முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து கரிமா. கரிமான்றது வந்து ரொம்ப ஹெவி ஆயிருமா. நம்ம ரொம்ப ஹெவியான ஒரு பெர்சனா மாறுவோம். நம்மள வந்து யாராலயும் வந்து ஷேக் கூட பண்ண முடியாதாம். அது வந்து நம்ம உருவோன்றத விட, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டேபிளான ஒரு தாட்ஸு, ஒரு டெசிஷன் மேக்கிங்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மள யாராலயும் அசைச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஹெவியான ஒரு மென்டாலிட்டில நம்ம இருப்போம். அதே மாரி லகிமா அப்படின்றது ரொம்ப லைட்டரா இருப்போமா. மத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயமும் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ரொம்ப ரொம்ப லைட்டரா நம்மளால எடுத்துட்டு போற அளவுக்கு நம்மளுக்கு பவர் இருக்கும். அதே மாரி உருவத்திலேயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியே ஏர் மாரி நம்ம லைட் ஆயி நம்ம வந்து அப்படியே மிதக்க ஆரம்பிச்சுருவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க லகிமா. தென் வந்து பிராப்தி. பிராப்தி எப்படின்னா, எங்க வேணா நம்மளால வந்து இன்ஸ்டன்ட்டா ரீச் பண்ண முடியும். இப்ப நீங்க இங்க இருந்துட்டு, நீ நீங்க வந்து நான் வந்து லண்டன்ல ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களால அந்த லண்டனுக்கு வந்து டக்குன்னு போ முடியும். அங்க அத வந்து ரீச் பண்ண முடியும். அந்த டிஸ்டன்ஸ்ன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்ல. அது வந்து உங்களோட இதுலயே கிடையாது. உங்களுக்கு அந்த லிமிட்டே இருக்காது. நீங்க நெனச்ச உடனே அந்த இடத்துக்கு நீங்க போய் ரீச் பண்ண முடியுமா? அதுக்கு பேரு பிராப்தியாம். தென் பிரகம்யா. பிரகம்யா அப்படின்னா, நீங்க எத நெனச்சாலும் அது நடந்துரும். எத ஆசைப்பட்டாலும் அது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதுதான் வந்து பிரகம்யா. தென் வந்து இஷத்வா. இஷத்வா அப்படின்னா நேச்சர் வந்து உங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். நீங்க மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா மழை பெய்யும். அதே மாரி இடி இடிக்கணும்னு சொன்னா இடி இடிக்கும். இல்ல பெய்யிற மழைய உங்களால நிப்பாட்ட முடியும். இல்ல ஃபயர் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபயர ஸ்டாப் பண்ண முடியும். அந்த என்டையர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரும் வந்து உங்க பேச்சுக்கு வந்து கட்டுப்படுமாம். நீங்க வந்து அது எல்லாத்துக்கும் மாஸ்டர் ஆயிருவீங்களாம். அதுக்கப்புறம் வஷித்வா. வஷித்வா அப்படின்னா ஆ, யாரையுமே வந்து உங்களால ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். யாரையுமே உங்களால ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து வசித்வா அப்படின்றது. யாரையும் வந்து கெட்ட எண்ணத்தோட மேனிபுலேட்லாம் பண்ண முடியாது. பாசிட்டிவா உங்களால அட்ராக்ட் பண்ணி, பாசிட்டிவா உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த 8 பவர்ஸ் வந்து நம்மளுக்குள்ள இருக்காம். ஹியூமன் பீயிங்குள்ள இந்த 8 பவர்ஸுமே இருக்கு. ஆனா, அந்த 8 பவர்ஸும் எப்ப வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டாங்க யோகத்த வந்து நம்ம வந்து பயங்கரமா வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்குள்ள வரும். இது நான் எதுக்கு இப்ப இந்த பாட்ட வந்து நான் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். அதாவது டிவைனுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ, எக்ஸாக்ட்டா டிவைன் வந்து அதே பவர நம்மளுக்கு குடுத்து வச்சிருக்காரு. ஆனா, அது மேல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செக் பாயிண்ட் மாரி நம்மளோட செல்ஃபிஷ் தாட்ஸு, நம்மளோட நெகட்டிவ் திங்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாயை, இந்த மாதிரி இல்யூஷரி வேர்ல்டுல நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம உண்மை நினைச்சிட்டு அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் உடைச்சு தூக்கி போட்டு ஒருத்தவங்க யார் வர்றாங்களோ, அவங்களால மட்டும் தான் இந்த மேஜிக்கல் பவர்ஸ வந்து அ யூஸ் பண்ண முடியுன்ற மாரி ஒரு செட்டப் வச்சிருக்காரு. லாஜிக்கலா பார்த்தாலும் அதானே கரெக்ட்டு. இப்போ ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்கிற ஒரு பெர்சனுக்கு இந்த 8 மேஜிக்கல் பவர்ஸும் இருந்தா, அவங்க எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவா நடந்துப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு ஆளாலேயே இந்த உலகமே கூட அழியறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கடவுள் வந்து நம்மளுக்குள்ள இந்த பவரையும் குடுத்து, அந்த பவர வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சில வழிமுறைகளையும், வாழ்க்கையில இப்படிதான் நடக்கணுன்ற வழியையும் வச்சிருக்காரு. இப்ப நம்மளுக்கு வந்து இந்த பவர்ஸ் இருக்குன்றது ஓகே. பட் இந்த பவர்ஸ் ஃபுல்லா நம்ம அட்டைன் பண்றது தான் நம்ம வாழ்க்கை நோக்கம்னு கிடையாது. நம்ம எல்லாருமே அடிப்படையில என்ன யோசிப்போம்? எனக்கு வந்து ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் எப்பவுமே. அதுக்கப்புறம் வந்து
என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நானும் வந்து நிம்மதியாக சர்வைவ் ஆகி, சர்வைவல்ன்றதை விட ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் நான் வாழணும் அப்படின்றதான் நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுவாங்க. நான் ரொம்ப லக்ஸுரியாக இருக்கணும், உலகத்தில் ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு. அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஆவரேஜ் பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா படித்து நல்லா செட்டில் ஆகணும், எனக்கு வந்து பணம் கஷ்டம்ன்ற ஒன்று இருக்கக்கூடாது, ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும், எப்போவுமே மன அமைதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும். இதுதான் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு கரெக்ட். ஆனா இந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்றோமான்றது தான் இப்ப இங்க கொஸ்டின். நம்ம அப்படி வாழல. இறைவன் ஒரு வழியை காட்டியிருக்காரு. அந்த வழிப்படி நம்ம வாழாம இருந்துட்டு நம்ம இந்த என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பேசிக் தானே. நான் என்ன யாரையும் போய் கொலை பண்றேனா, இல்ல யார் வீட்லயும் போய் திருடுறேனா, இல்ல யாரையும் வந்து ஏதாவது கஷ்டப்படுத்தி பண்றேனா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அந்த கேள்வியே ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அதாவது எப்படி நீங்க கேட்குறீங்க, அடுத்தவங்களை நான் கஷ்டப்படுத்தாம தானே வாழ்றேன், அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுன்றது ஒரு பெரிய டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷனுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நம்மளுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு. அதெல்லாம் தப்பு தான். அப்ப கடவுள் வந்து நம்மளை வந்து ரொம்ப அவேரா நம்மளோட வார்த்தை, நம்மளோட எண்ணம், நம்மளோட செயல், இந்த மூணுலையுமே நம்ம வந்து ரொம்ப பியூரா இருந்து இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழும்போது மட்டும்தான் நீங்க நினைக்க மாதிரி ஆன விஷயங்கள், சந்தோஷம், அமைதி, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஹெல்த்து, அதுக்கப்புறம் வந்து நீங்க விரும்பினதை விடவும் அதிகப்படியான ஒரு வசதியான வாழ்க்கை, அப்புறம் ரொம்ப அன்பான ஒரு உறவுகள், அந்த ஒரு மன கஷ்டம் இல்லாம மனக்கசப்பு உங்களுக்கு கொடுக்காம ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய உறவுகள், இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகளை இறைவன் வச்சிருக்காங்க. அந்த வழிமுறைகள் என்னன்னா நம்மளுக்கு யாருமே சொல்லி தரல. அதுதான் இங்க பிரச்சனை. நம்மளை வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஃபேமிலி, அம்மா அப்பாவும் சரி, தாத்தா பாட்டியும் சரி, என்டையர் சொசைட்டியும் சரி. அப்ப நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பெயின் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம தப்பா போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பெயின் வரும், கஷ்டம் வரும். அப்ப அந்த கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும், எங்கேயோ தப்பு நடக்குது, நான் தப்பா தான் வாழ்றேன், என் வாழ்க்கை முறையில ஏதோ ஒண்ணு தப்பு இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்க ட்ரை பண்ணும்போது அப்ப கடவுள் வந்து யாரையாவது அனுப்புவார். இப்ப நான் எப்படி உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு வழியில வந்து உங்களை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு. நீங்க அதையும் இக்னோர் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இல்லைங்க, எனக்கு இதுக்கெல்லாம் எங்கெங்க டைம் இருக்கு, எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும்போது கேட்கறேன் அப்படின்னா நீங்க சஃபர் தான் ஆயிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு கடவுளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வலியை தான் காட்ட முடியும். ஆனா அந்த வலிக்குள்ள இறங்கி அந்த வலியை வந்து உணர்ந்து நீங்க வந்து நடக்கிறதுன்றது நீங்க தான் பண்ண முடியும். அவர் உங்களை பிடிச்சி தள்ளலாம் முடியாது. அவர் வந்து உங்களுக்கு காட்ட தான் செய்வார். நீ தப்பா வாழ்ற, அதனாலதான் நீ கஷ்டப்படுற, இந்தா உனக்கு ஒரு வழியும் காட்டுறேன், ஒரு பர்சன் மூலமா உனக்கு வழியும் காட்டுறேன்ற போது அதுக்குள்ள போகலைன்னா அது உன்னோட சாய்ஸ். ஏன்னா இந்த உலகத்துல வந்து நம்ம வாழ்றதுல நம்மளுக்கு முக்கியமான ஒரு செக் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன வச்சிருக்காரு காடு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃப்ரீ வில். நம்மளோட விருப்பம், நம்மளோட விருப்பத்தை மீறி கடவுள் எதுவும் பண்ண முடியாது, கடவுள் எதுவும் பண்ண மாட்டார். அதுதான் இந்த உலகத்துல அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ரூல். அந்த ரூலை அவரே மீற மாட்டார் இல்லையா. இப்போ ஒரு கிங் இருக்காங்க, ஒரு கிங்டம்ல ஒரு ரூல் வச்சிருக்காங்கன்னா கிங்கே அந்த ரூலை மீறக்கூடாது தானே, அதுதானே நியாயம். அப்படி இருக்கிறவங்க தானே ஒரு நியாயமான கிங்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இல்ல எனக்கு மட்டும் இந்த ரூல் வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு அதை ஏத்துக்குமா? அது வந்து இயற்கை விதிப்படியே நியாயம் இல்லாத விஷயம் தான் நம்ம எடுத்துப்போம். அப்ப இறைவன் எப்படி இருப்பாரு, அவரே ஒரு ரூலையும் போட்டு அந்த ரூல் அவர் மீறாம தான் அவர் மெயின்டைன் பண்ணுவாரு. பிகாஸ் அவருக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம அந்த வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் உணரும் போது நம்ம லைஃபும் சந்தோஷமா இருக்கும். ஆஃப்டர் டெத் நம்மளுக்கு ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான வேற ஒரு லைஃபும் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங்ல இருக்கு போல இருக்கு. அப்ப நம்ம தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். இப்ப நான் அந்த 8 யோகங்களை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அதுபடிதான் நீங்க வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இந்த 8 அஷ்டாங்க யோகமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டாங்க யோகத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்றது வந்து இந்த பர்ப்பஸ்க்காக ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. எனக்கு இந்த 8 சித்திகளும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபாலோ பண்றதுக்காக இல்ல. இப்படிதான் வாழணும்னு இறைவன் வழி வகுத்திருக்காரு. அவ்வளவுதான். இந்த வழிய வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த 8 சித்திகளும் உங்களுக்கு வருதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மேஜிக்கல் பவர்ஸ் இல்லாமலே நீங்க வந்து லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா லீட் பண்ண முடியும். ஏன்னா இதுல போட்டிருக்க அந்த 8 யோகங்களும் வந்து பர்ஃபெக்டா நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமான்னு நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா நம்மளோட கர்மா எப்படி இருக்கோ, இல்ல நம்மளோட அட்டாச்மெண்ட், நம்மளோட அப்சஷன்ஸ் இதெல்லாம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை வந்து அவேர்னஸோட நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே விலகி நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன மாதிரி ஒரு லைஃப் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த லைஃப்பை வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க நினைக்காததையும் கொடுப்பாரு.
நான் இதெல்லாம் நினைச்சே பார்க்கலையே, எனக்கு இதெல்லாம் வேணும்னு அப்படின்னு நீங்க நினைச்சு ஷாக் ஆகுற மாரி, அந்த நீங்க நினைக்காத ஒரு வாழ்க்கையும், உங்களுக்கு தகுதியான ஒரு உறவுகளையும் சரி, உங்களுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கையும் சரி, நல்ல ஹெல்த், நல்ல ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கனெக்ஷன்ஸ், அதே மாரி உங்களுக்கு உங்களோட நீங்க என்ன மாதிரி இருந்தா சந்தோஷப்படுவீங்களோ, அந்த மாதிரியான வசதி வாய்ப்புன்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க அந்த எனக்கு அந்த 8 சித்தியெல்லாம் தேவையில்லங்க அப்படின்னு நீங்க சொல்றத நிப்பாட்டிட்டு, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய விஷயங்கள். இதுல 100% இந்த அஷ்டாங்க யோகத்த 100% ஃபாலோ பண்ணும்போது நேச்சுரலாவே அது வரும். நீங்க வேணும்னாலும் சரி, வேணான்னு சொன்னாலும் சரி, அது நேச்சுரலா வரும். அத வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அஷ்டாங்க யோகம் ஃபாலோ பண்ணும்போது, நீங்க உங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்கு யூஸ் பண்ணவே மாட்டீங்க. நேச்சுரலாவே அது வந்து அடுத்தவங்க நன்மைக்காக தான், உங்களையும் அறியாம கடவுள் வந்து உங்க மூலமா வந்து அத நடத்துவாரே தவிர, நீங்க நெனச்சா வேணும், வேணான்னு சொல்ற ரேஞ்ச் எல்லாம் கிடையாது அது. இப்ப அது என்னென்னன்னு பார்ப்போம், இந்த அஷ்டாங்க யோகம். ஃபர்ஸ்ட் வந்து யமா. அப்படின்னா, நீங்க எப்படி மத்தவங்கள ட்ரீட் பண்றீங்க அப்படின்றது. நம்ம யூசுவலா என்னென்ன பண்றோம், நம்மளோட நல்லதுக்காக அடுத்தவங்கள காயப்படுத்துறோம். அடுத்தவங்கள ஹர்ட் பண்றோம். அ எக்ஸ்ட்ரீம் திங்ஸ் எல்லாம் விடுங்க. ஒருத்தவங்கள கொலை பண்றது, ஒருத்தவங்களுக்கு வந்து பிசிக்கலா வந்து மெட்டீரியல் லாஸ் ஏற்படுத்துறதுன்றதெல்லாம் அந்த அங்கங்க அந்த இல்லீகலா பண்றவங்க பண்ணுவாங்க. அத விட்டுருங்க. நம்ம வந்து நார்மல் ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் அந்த கான்டெக்ஸ்ட்லயே பார்க்கலாம். என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம வீட்ல உள்ளவங்கள காயப்படுத்துவோம். ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப அதுலால வந்து அடுத்தவங்களுக்கு வந்து மனசு கஷ்டத்த உண்டு பண்ணுவோம். செல்ஃபிஷ்ஷா நடந்துப்போம். நம்ம செல்ஃபிஷ் ரீசன்க்காக வந்து அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்திருவோம். அப்புறம் அடுத்தவங்களோட மனநல புரியாம அவங்கள டவுனா ஃபீல் பண்ண வைப்போம். பாடி ஷேம் பண்ணுவோம். இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள் ஒரு நாள்ல வந்து நம்மளே அறியாம நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். அதுதான் வந்து ஹவ் ஹவ் வி ட்ரீட் அதர்ஸ். அதே மாரி அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அது நம்ம வேலை கிடையாது அப்படின்னு நினைப்போம். யாராவது வந்து ஹெல்ப் கேட்டா கூட இல்லன்னு சொல்லுவோம். வாலண்டரியா போய் எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளோட பிராக்டிகல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள ஏதாவது ஒரு வகையில நம்மள வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு, இல்லன்னா ஹெல்ப் பண்ணாம இருந்தும் கஷ்டப்படுத்துவோம். அப்ப இப்படி இல்லாம எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த கைண்ட்னஸ்ஸு, அந்த கம்பேஷனு, முக்கியமா எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா, அவங்க இடத்துலருந்து, அவங்க சூழ்நிலையிலருந்து யோசிக்கணும். ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க? ஏன் அவங்க அப்படி பேசுறாங்க? அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாதிரி ஒரு சொல்யூஷன் பண்ணுமே தவிர, உங்க இடத்துல இருந்தே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, உங்கள வந்து காப்பாத்திக்கிறதுக்காக அடுத்தவங்கள என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. அது வந்து தப்பு. அப்படி இல்லாம ஒருத்தவங்க ஒரு நம்மள சுத்தி உள்ளவங்களும் சரி, நம்மளுக்கு தெரியாதவங்களும் சரி, எல்லார்கிட்டயுமே வந்து நான் வந்து ஒரு டிவைன் மாரி நடக்கிறேனா? அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து, நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். 100% பெர்ஃபெக்ட்டா இல்லாட்டினாலும், உங்களால முடிஞ்ச அளவுக்காவது பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு அவேர்னஸோட எல்லார்கிட்டயும் பேசணும், எல்லார்கிட்டயும் பழகணும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அந்த பிரச்சனையில வந்து இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டு, நம்ம வந்து எதையுமே வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும். இதான் யமா. தென் வந்து நியமா. ஆம், அந்த யமான்றது இயமான்றது தான் வரும். அது நான் யமான்னு சொல்றேன். இயமம். 2வது வந்து நியமம். நியமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நீங்க எப்படி உங்களோட உங்களோட பர்சனாலிட்டிய நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு அழகான ஒரு உருவத்த குடுத்துருக்காரு. ஒரு மனச குடுத்துருக்காரு. ஒரு மைண்ட குடுத்துருக்காரு. எல்லாமே குடுத்துருக்காரு கடவுளு. அத நீங்க எப்படி யுட்டிலைஸ் பண்றீங்க? தேவையில்லாம வந்து அன்ஹெல்தி ஃபுட்ட சாப்பிடுறது, அதே மாரி ஒரு மெடிடேஷன் பண்ணி உங்களோட மைண்ட காமா வச்சுக்காம எப்பவுமே வந்து எதையாவது பண்றது, பாடிய டோட்டலா கெடுத்துக்கிறது, மைண்டையும் டோட்டலா கரப்ட் பண்ணி வச்சுக்கிறது, தேவையில்லாத எல்லா எக்ஸ்ட்ராஆர்டினரி அன்னெசசரி திங்ஸ்லயும் போய் வந்து நீங்க இன்வால்வ் ஆயி, பாடியையும் சரி, மைண்டையும் சரி டோட்டலா டேமேஜ் பண்ற மாதிரி உங்க லைஃப்ப நீங்க வாழ்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த நியமப்படி வாழல அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து நெறைய விஷயம் இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா சோசியல் மீடியாவ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து உங்க மைண்டுக்கு நீங்க பண்ற டேமேஜ். நான் வந்து குடிக்கலலாம் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். நான் என்ன குடிக்கவா செய்றேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலா உங்க மைண்ட டேமேஜ் பண்ற ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவீங்க. நீங்க பாடிய கூட நல்லா பார்த்துப்பீங்க. ஆனா மைண்டுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் உள்ள போட்டு திணிச்சு, திணிச்சு அதனால உங்களோட ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணி நெறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பாடியையும், மைண்டையும் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்காத போது, இந்த நியமத்த நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். தென் வந்து 3வது வந்து ஆசனா. ஆசனா அப்படின்றது வந்து, நீங்க வந்து யோகாசனத்த வந்து மீன் பண்ணல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ உங்களோட பாடியையும், மைண்டையும் வந்து ஸ்டேபிளா வந்து உங்களால கொஞ்ச நேரமாவது வைக்க முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கு பேரு தான் ஆசனா. அதுவே ஆக்சுவலா நெறைய பேரால முடியாது. நான் வந்து சொல்லுவேன், "நீ வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு 15 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாம சும்மா உட்காரு பார்ப்போம்" அப்படின்னா, அப்படி யாராலயுமே உட்கார முடியாது. ஏன்னா என்ன ஆகும்னா, அவங்க அந்த பரபரப்புலயே இருந்து வாழ்ந்திருப்பாங்க. தூங்கும்போது மட்டும் தான் அவங்களால வந்து எதுவுமே பண்ணாம இருக்க முடியும். மத்த எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பேசுவாங்க, இல்லன்னா மூவ்மெண்ட்லயே இருப்பாங்க. அதுவும் இல்லன்னா டிவிய வாட்ச் பண்ணுவாங்க, இல்ல சோஷியல் மீடியா
வீடியோ வாட்ச் பண்ணுவாங்க. எதுவுமே பண்ணாம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அவங்களால இருக்கவே முடியாது. நீங்க செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு. உங்களால வந்து அப்படி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து அலார்ம் வச்சு எதுவுமே பண்ணாம அமைதியா உங்களால வந்து உட்கார முடியுதா? எதுவுமே பண்ணாமனா சிந்தனையில கூட தேவையில்லாத விஷயங்களுக்கு போக்கூடாது. இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கணும். பிரசன்ட் மொமெண்ட்னா நீங்க எப்படி பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வரலாம்? நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு பாருங்க. உங்கள சுத்தி என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்த் குடுத்து இன்னைக்கு வந்து நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க் பண்ணுங்க. தென் மூச்ச வந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணி, உங்களால வந்து ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருக்க முடியுது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டேபிள் பெர்சனாலிட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்ல, ஐய்யயோ! என்னால இப்படிலாம் இருக்கவே முடியலன்னா, அப்ப நீங்க அந்த ஆசனாவ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அப்ப அத எப்படி ஃபாலோ பண்ணலாம்? டெய்லி இந்த மாரி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இல்லன்னா 1/2 மணி நேரமாவது நான் வந்து அதுக்கு வந்து ஒரு டிவைன் ஹவர்ன்னு பேர் வச்சிருக்கேன். 1/2 மணி நேரமாவது சும்மா உட்காருங்க. அவ்வளதான். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். எந்த விதமான விஷயத்துலயும் இன்வால்வ் ஆகாம 1/2 அன் ஹவர் சும்மா உட்காருங்க. அப்போ உங்களால வந்து கடவுள வந்து உணர முடியும். நெறைய கடவுள் பேசுற விஷயங்கள் வந்து உங்களால வந்து கவனிக்க முடியும். ஸோ இது வந்து ஆசனா. அடுத்து பிராணயாமா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம மூச்சுன்றது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மூச்சு தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பிரெத்த வந்து அப்பப்ப வந்து நீங்க கவனிச்சு, நம்ம வந்து ஒழுங்கா மூச்சு விடுறோமா? நிதானமா மூச்சு விடுறோமா? நம்ம மூச்சு வந்து ஒரு ரித்தம் மாதிரி, ஒரு மியூசிக் மாதிரி அது பாட்டுக்கு அழகா ஃப்ளோ ஆகுதா? இல்லன்னா ஒரு மாரி ப்ராப்பரா மூச்சு விடாம அரைகுறையா மூச்சு விடுறோமா? இல்லன்னா டென்ஷன்ல மூச்சு விடுறோமா? அப்படின்றதெல்லாம் நீங்க அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டே இருந்து, உங்க மூச்சு மேலேயும் ஒரு கவனத்த வச்சு, அத அப்பப்ப சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பிரெத்த வந்து மாஸ்டர் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். தென் வந்து பிரத்யஹாரா. அது என்னன்னா, உங்களோட சென்சஸ கண்ட்ரோல் பண்ற எபிலிட்டி. எதுக்கும் அடிக்ஷன் ஆகாம இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாரும் அடிக்ட் ஆயிருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ சோசியல் மீடியாக்கு தான். Instagram, அதுக்கப்புறம் YouTube இதுக்கு அடிக்ட் ஆகாதவங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேர் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சீரியல் அடிக்ஷன் இருந்துச்சு. டிவி சீரியல்ல வந்து பயங்கரமா அடிக்ட் ஆகி உட்கார வச்சுச்சு. இப்ப அத தாண்டி இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சோசியல் மீடியா அடிக்ஷன். ஏன்னா ஹேண்டியா இருக்கு ஃபோனு. ஃபோன் ஹேண்டியா இருக்கும்போது, நம்ம மைண்ட வந்து நம்மளால சும்மா இருக்க முடியாத போது, சும்மா இருந்தா நம்மளுக்கு மைண்ட் என்னென்னவோ தோணுதுன்ற போது, டக்குன்னு இதுக்குள்ள எல்லாருமே போயிடுறாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். அதே மாரி ட்ரக்கு, ஆல்கஹாலு இந்த மாரி எத வேணா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான அடிக்ஷனுக்குள்ள மாட்டிக்காம, கரெக்ட்டா நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்க முடியுதா? இருக்க முடிஞ்சுச்சுன்னா, அது வந்து நம்ம சென்சஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அதாவது அன்ஹெல்தி ஃபுட்ட சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆனாலும், நம்ம அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்போம். தேவையில்லாத அந்த அன்னெசசரி இம்மாரலான அந்த செக்ஷுவல் ப்ளஷர்ஸ்க்கு நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னா, நம்மளால நம்ம சென்சஸ கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஜங்க் ஃபுட்டா இருக்கலாம். இல்ல ரொம்ப நேரம் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஹேபிட். என்னால வந்து ஒரு 5 மணி நேரமாவது இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான் நான் சாட்டிஸ்ஃபைடா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது. தென் எமோஷனல் கனெக்ஷன். டூ மச் ஆஃப் நம்மளையே நம்ம லூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒருத்தர் மேல எமோஷனலா அட்டாச் ஆகியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம்னு அர்த்தம். அப்ப எல்லா சென்சஸையுமே நம்ம நினைச்ச உடனே கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்ல இது அன்ஹெல்தி. நான் இதுக்குள்ள போமாட்டேன். நான் அத பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா விதமான தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறத நம்ம கட் பண்ணி நம்ம சென்சஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பிரத்யஹாராவ கரெக்ட்டா ஃபாலோ பண்றோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தாரணா. நம்மளோட மைண்ட ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியுதா? ஒரே விஷயம் மேல ஃபுல் ஃபோக்கஸ் நம்மளால வைக்க முடியுதுன்னா, நம்ம இதுல வின் பண்ணிட்டோம். இதுவே இப்ப நெறைய பேருக்கு வர்றது கிடையாது. ஏன்னா மைண்ட் எப்பவுமே வேண்டர் ஆயிக்கிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டம் மைண்ட ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒரே விஷயத்துல ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கும்போதே, நம்ம மனசுக்குள்ள 1000 விஷயம் ஓடிட்டு இருக்கும். இத பண்ணணும், அத பண்ணணும்ன்ட்டு. ஸோ மெக்கானிக்கலா தான் அந்த விஷயத்த பண்ற மாதிரி இருக்கும். அப்படி சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ்ல உங்களால வந்து இருக்க முடியுது அப்படின்னா, அதுதான் தாரணம். தென் வந்து தியானம். ஸோ மெடிடேஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது டெய்லி நீங்க மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த தியானான்ற அந்த அஷ்டாங்க யோகத்துல இருக்க விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க. இதுவரைக்கும் பண்ணல அப்படின்னா பண்ண ஆரம்பிங்க. அதுக்கடுத்து சமாதி. சமாதி அப்படின்னா அ இறைவன் யாரு அப்படின்றத உணர்ந்து, நம்ம வேற, இறைவன் வேற இல்லன்ற அந்த உண்மைய உணர்ந்து, நான் அப்படின்ற அந்த ஈகோவ வந்து உடைச்சு தூக்கி போட்டுட்டு, இறைவன் கிட்ட நம்ம வந்து ரொம்ப ஹம்பிளா மாறி, அப்பா எல்லாமே நீங்க தான் சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நம்ம வாழ்க்கைய வந்து எடுத்துட்டு போகும்போது, இறைவன் நம்ம கூடவே இருக்காரு, இறைவன் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்ம இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மேல ஒரு அன்போட, பயம் கிடையாது, ஃபியர் கிடையாது. ரொம்ப பக்தியோடையும், ஒரு அன்போடையும், இறைவன் போதும்டா எனக்கு, வேற யாருக்கு எனக்கு தேவ? நான் வந்து இறைவன் எனக்கு குடுக்குற
அன்பை வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். வேற யார் எனக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் வந்து எனக்கு வந்து அன்பு காட்டணுமோ இல்லை என்னை பார்த்துக்கணுமோ எனக்கு உதவி பண்ணணுமோன்னு எனக்கு அவசியம் கிடையாது. இறைவன் இருக்கிறார் போதும். அவர் எனக்கு பண்ணுறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற அந்த உணர்வோடு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அதுதான் அந்த சமாதின்ற ஸ்டேட்டு. ஓகேங்களா? இதுதாங்க இந்த 8 அஷ்டாங்க யோகம். இதை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 8யும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ண மாட்டோம். நீங்கள் பெயினில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த 8யும் ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது 1, 2 ஃபாலோ பண்ணுறீங்க. மிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியாத விஷயமா கூட இருக்கலாம். இப்போ தான் புதுசாக இருக்கலாம். இல்லை தெரிஞ்சிருந்தும் உங்களால் வந்து அதை அப்ளை பண்ண முடியாமல் அதோட வேல்யூ புரியாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். அப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொஷின் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் எனக்கு வாழ்க்கையில் இன்னும் அந்த கஷ்டம் வந்துட்டு இருக்கு? ஏன் நான் வாழ்க்கையில் இதில் நான் இன்னும் சஃபர் ஆகுறேன் அப்படின்னு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஆடியோ மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி டே பை டே, அவர் பை அவர், செகண்ட் பை செகண்ட், மினிட் பை மினிட் வந்து இந்த உணர்வோடு நீங்கள் வாழுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் வந்து அப்படியே வந்து எப்படி மாறும்னா மேஜிக்கலா மாறும். அந்த மேஜிக் நான் ஏன் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, லாஜிக்கலாவே இருக்காது. நீங்க இவ்ளோ நாளா வந்து நீங்க வந்து, "ஐய்யய்யோ! இது வாய்ப்பே இல்லையே! இது எப்படி எனக்கு நடந்துச்சுன்னு" ஒவ்வொரு மொமெண்ட்டும் உங்களுக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஆச்சரியத்த தரும். ஏன்னா, அவ்ளோ வருஷமா நீங்க அத பார்த்துருக்கவே முடியாத ஒரு லாஜிக்கா இருக்கும். இது என் லைஃப்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே! என் லைஃப்ப விட நேச்சுரலாவே இது நடக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. எப்படி இது நடந்துச்சு எனக்கு? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து ஷாக் ஆகி பார்ப்பீங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் மேஜிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல இறைவனோட டச் வந்து நம்மளுக்கு புரியும். நம்மளுக்கு நடக்க வேண்டிய கெட்டது எல்லாமே பறந்து ஓடி போயிரும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத நல்லது வந்து நம்மளோட லைஃப்ல வந்து பயங்கரமா ஷவர் ஆகும். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எப்படி உனக்கு இது நடந்துச்சு? எப்படி உனக்கு இது கிடைச்சிச்சு? இது சாத்தியமே இல்லையே! அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும். ஸோ அந்த லைஃபுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் எடுத்து வச்சிருந்த அந்த அஷ்டாங்க யோகம் பத்தி ஷார்ட்டா எடுத்து வச்சிருந்ததையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது போக நீங்க அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே ChatGPTலயோ, இல்ல மெட்டா ஏஐலயோ நீங்க கேட்கலாம். எனக்கு இந்த நியமானா என்னன்னு சொல்லு, இந்த இயமானா என்னன்னு சொல்லு, இத நான் எப்படி என் லைஃப்ல அப்ளை பண்ணேன்னு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, அது அழகா உங்களுக்கு சொல்லிட்டு போகும். இந்த திருமந்திரம் சாங்க வச்சே கூட நீங்க கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்ப கிடைச்சிருக்க ஒரு பெரிய மேஜிக்கல் டூல் வந்து அந்த ஏஐ டூல் தான். அந்த ஏஐ டூல யூஸ் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள்ல டைம் வேஸ்ட் பண்ணாம, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்து உங்க லைஃப்ப வந்து அழகா ஷேப் அப் பண்ணுங்க. ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும் லைஃப். ஓகே. ஹேவ் அ கிரேட் டே டு யூ ஆல்.